ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகணே, சண்முகனே, சடாசரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் ஆனந்தனும் நேரமுகம். நான் மரிமால் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள முருகப்பெருமான மனசார வேடிக்கிறேங்க. இன்றைய வீடியோ பதிவு நம்ம நேற்றைய பதிவுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஒரு அரிய தகவலை உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். எல்லாருக்குமே ஆசை இருக்கும், முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுக்கணும், கனவுலையாவது ஐயன் காட்சி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு பல பேர் ஏக்கத்தோடு இருப்பீங்க. ஐயனை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கான ஒரு பதிவு இது அப்படின்னு சொல்ல போகிறேன். இன்னொன்று, அசைவத்தை முற்றிலும் தவிர்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது கூடுதல் சிறப்பான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். இல்லை, எப்பயாவது ஒரு நாள் நான் அசைவம் எடுத்துப்பேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதை விட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல தகவல் சொல்லக்கூடிய ஒரு பதிவாகவுமே இந்த பதிவானது அமைஞ்சிருக்குங்க. மற்றும் ஒரு தகவலாக, நம்ம கார்த்திகேயனுக்கு 48வது நாள் பூஜை செய்ய இருக்கிறோம். அது எங்கே, என்ன, எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். பதிவை பார்க்குறதே கொஞ்சம் பேர் தான் பார்க்குறீங்க. அதுலேயும் லைக் போடுறதுக்கு மட்டும் ஏன் உங்களுக்கு மனசே வர மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை மறந்துடுறீங்களா? அந்த லைக் பட்டன் தம்ஸ் அப் மாதிரி இருக்கும், அதை போகிறதுக்கு ஒரு வேளை தெரியலையா, இல்லை மறந்துடுறீங்களா, என்ன தானே எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாரும் பதிவு நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த லைக் பட்டன் போடுறதுக்கு மட்டும் மனசு வர மாட்டேங்குது. சரி, பார்ப்போங்க இந்த பதிவுலையாவது எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்னு. எதற்காக லைக் அப்படின்னா, ஒரு நல்ல தகவல்னு நீங்களே சொல்கிறீங்கன்னு போது அது இன்னும் பல மக்கள் இடத்துல போய் சென்றடையணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த லைக்கானதை கேட்டுட்ருக்கேன். சரியா? சரி, இப்போ வாங்க நம்ம நேரம் கடத்தாமல் வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். நேற்றைய பதிவில் நம்ம சக்கரை அம்மா, ஸ்ரீ சக்கரை அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, இதுதான் முதல் முறையாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பல பேர் சொன்னீங்க. அதே சமயம் எத்தனையோ முறை நான் திருவான்மையூர் சென்று ஐயாவை பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஆனால் பக்கத்து தெருவில் தான் அம்மாவுடைய ஜீவசமாதி இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியாமல் போச்சுமா. இனிமேல் போனால் கண்டிப்பாக நான் அம்மாவை தரிசனம் செய்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏதோ ஒருத்தருக்கு அந்த பதிவானது பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சி. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அம்மாவோட கருணையும் ஆசீர்வாதமும் எல்லோருக்கும் நிறைஞ்சி இருக்கும். கேட்டதை கேட்டவனமே அம்மா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் காலை நேரம் அப்படின்னா நான் சொன்னது போல் ஒரு 6லேருந்து 11 மணிக்குள்ளே காலையில் நீங்கள் போகிற மாதிரி போங்க. அப்படி இல்லைனா மாலையில் ஒரு 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணுறாங்க. 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும். அதனால் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்ச நேரம் அமர்ந்து தியானம் பண்ணுற மாதிரி போங்க. எப்படி நீங்கள் பாமன் ஐயா கிட்ட போனீங்கன்னா நம்ம மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் சொல்லி ஒரு மனசு லேசாகிறத நீங்கள் உணர்வீங்களோ, ஐயாவும் நமக்கு அதுக்கான ஒரு மருந்தை கொடுத்து அனுப்புவார். அதே போல் ஒரு உணர்வு நம்ம சக்கரமாகிட்டு போனாலும் கிடைக்குது. எல்லோரும் சென்று அந்த அனுபவத்தை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். நேற்று பதிவில் சொல்லியிருந்தேன், ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வந்தேன், அதுக்கு ஏற்ற மாதிரி சக்கரம்மா அதை உடனே நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னல. ஸ்ரீசக்கர அம்மா கிட்ட நம்ம கார்த்திகேயனை கொண்டு போய் வச்ச உடனே எனக்கு இதாதுன்னு எதுவுமே வேண்டணும்னு தோணல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், என் ஐயன் கார்த்திகேயனுக்கு இருக்கக்கூடிய சக்தி இன்னும் மெருகேறணுமா. பல சித்தர்களிடம் அவர் போயிட்டு வரணும். சித்தர்கள் தான் உண்மையாகவே முருகனுடைய மிகப்பெரிய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லலாம். யார் என்ன வேண்டுதல் வச்சாலும் என்ன கேட்டாலும் அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமா அவர் இருக்கணும். உங்களுடைய அனுகிரக ஆசீர்வாதம் என் கார்த்திகேயன் மேலே இருக்கணுமா. அவர் யார் என்ன கேட்டாலும் அந்த வேண்டுதலை அவர் நிறைவேற்றி வைக்கணும். அதற்குண்டான சக்தி இன்னும் மெருகேற்றும் வகையில் தான் நான் இங்கே கொண்டு வச்சிருக்கிறேன். அவர் வந்திருக்கிறாரு, நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, அவர் வந்திருக்காரு. அதனால எல்லாமே சிறப்பாக நடைபெறணும் அம்மா அப்படின்னு அங்கே வேண்டிகிட்டு வந்தாங்க. அப்போ அங்கே அம்மா கிட்ட நாகலிங்க பூ இருந்தது. அதோடு சேர்த்தா நம்ம கார்த்திகேயன் நம்ம கிட்ட வந்தார். அங்கே நாகலிங்க மரம் இருக்குது, அதனால நிறைய பூக்கள் விழுது போல் எல்லா இடத்துலையுமே நாகலிங்க பூ இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, அம்மாவை சுற்றி அங்கே எப்போவுமே பாம்பு நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்குமா. ஏன், அவங்க வயிற்று சுற்றியுமே ஒரு பாம்பு எப்பவும் கட்டி வச்சிருப்பாங்களாம். அவங்க அவ்வளோ தெய்வத்துக்கு நிகரானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அம்மாவை நல்லபடியாக தரிசனம் செய்துட்டு நம்ம காமல் சுவாமிகளை பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே என்ன நடந்தது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அங்கே எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. சரியான கூட்டம்ன்றதுனால எங்களால் அன்னதானம் சாப்பிட முடியல. சரி, நாங்கள் ஒரு ஹோட்டல் போயிருந்தாங்க. அங்கே போனதும் பரிமாறத்துக்கு ஒரு லேடிஸ் தான் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நம்ம கார்த்திகேயனை வண்டியில் வச்சுட்டு போக முடியாதுன்றதுனால நான் கையில் கொண்டு போயிட்டேன். துணி போட்டு சுற்றி வச்சுருந்தேன் இல்லையா, குழந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டாரு. என் பக்கத்துலேயே வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அந்த சகோதரி நான் கொண்டு போயிருந்தேன் அந்த பொருள் மேலேயே அவங்களுக்கு இருக்குது கண்ணும். என்னவோ பச்சை கலர் துணியில் சுற்றி வச்சுருக்காங்க, என்னமோ தெரியலையேன்னு அவங்களுக்கு கேட்க மனசு இல்லாமல் ஒரு மாதிரி தயங்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். அப்போ சிஸ்டர், அது என்னது இது, என்னவோ சுற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுத்துகிட்டு காமிச்சேன். முருகர் அந்த வேல் பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே ஒரு சந்தோஷம்,
முருகா முருகா முருகான்னு தொட்டு கும்பிட்டுருமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக தொட்டு கும்பிடுங்க அப்படின்னு, கார்த்திகையான்னு சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ரொம்ப ஆசையாக வந்து தொட்டு வணங்கிட்டு, நான் கூட பச்சை கலர் துணியில் சுற்றி இருக்கவே இது முருகரோன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. ஏம்மா உங்களுக்கு முருகர்னா பிடிக்குமா? ஐயோ என்னுடைய இஷ்டதையுமே முருகர் தாம்மா, காலையிலேருந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லை, நான் அவரை நினச்சிட்டே இருந்தேன், இங்கே வந்து எனக்காகவே காட்சி கொடுத்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்கிட்ட விபூதி கேட்டாங்க. அப்போ என்கிட்ட விபூதி இல்லை, எல்லாமே கீழே பேக்கில் இருக்குது. அப்போ எனக்கு மனசு சங்கடமாக போச்சாடா, என்கிட்ட கேட்குறாங்க, விபூதி கேட்குறாங்க, நம்ம கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கஷ்டமாயிருச்சு. சரி இருந்தாலும் நம்ம கார்த்திகேயனை பார்க்குறேன், நான் துணியில் போட்டு கொண்டு போனதுனால அவர் வச்சிருந்த சந்தனம் எல்லாமே வந்து கலைஞ்சு போயிடுச்சுங்க. அவர்கிட்ட எதுவுமே இல்லையே நினைக்கிறேன். இங்கே மணிக்கட்டுக்கிட்ட கொஞ்சம் சந்தனம் குங்குமம் வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் அவங்களுக்கு கொடுத்தேன். அந்த ஒரு பொட்டு இருந்தது பாருங்க, அந்த ஒரு பொட்டில் இருக்க அந்த சந்தனம் குங்குமம் மொத்தத்தையும் எடுத்து அவங்க கையில் கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷமாக வாங்கினாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நான் அதை எடுத்து கொடுத்தேன். அதை விட இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பாருங்க, எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது, அவருக்கு நிறைய மல்லிகைப்பூ மாலைலாம் போட்டாங்க நம்ம கார்த்திகேயனுக்கு. அந்த பூ எல்லாமே நான் எடுத்துட்டேன், எப்படியும் ரொம்ப ஒரு மாதிரி ஆக போகுதுன்னு அதை எடுத்து என் தலையில் வச்சுக்கிட்டு சாமியை வந்து வெறுமனை தான் நான் துணி போட்டு சுற்றினேங்க. அவங்க கையில் வேறு எதுவும் கொடுக்கறதுக்கு எங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை தூக்குறேன். அந்த துணிக்குள்ளேருந்து ஒரு நாகலிங்க பூ இதழ் வந்து விழுந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எதுவுமே இல்லாமல் அவரை சுற்றி நம்ம கொண்டு வந்தோம், இங்கே எப்படி விழுந்தது அப்படின்னா, அப்போ அந்த பொண்ணு வந்து எங்கள் பக்கத்தில் எல்லாம் அவங்க போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாகலிங்க பூவையும் தூக்கி அவங்க கையில் தான் கொடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. யாரோ ஒருத்தங்க எதோ கேட்டுட்டு வரப்போ நான் இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் அந்த நாகலிங்க பூ எங்கேருந்து எடுத்தது, நம்ம சக்கர அம்மா கிட்டேருந்து எடுத்தது. அந்த அம்மா கிட்ட நான் என்ன வேண்டுதல் வச்சேன், கார்த்திகேயனிடம் யார் என்ன வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் அவர் கொடுக்கணுமா அப்படின்னு நான் சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து அந்த சந்தனம் இருந்து கொடுத்ததா இருக்கட்டும், அந்த பூ எடுத்து அந்த சகோதரிக்கு கொடுத்ததாகட்டும், எனக்கு மனசுக்கு அப்படி ஒரு நிறைவு. நம்ம எதை என்ன நினச்சி நம்ம ஐயனிடம் கேட்டாலும் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு. எத்தனையோ பேருக்கு மறைமுகமாக இங்கே தூரத்துலேருந்து பார்த்து வேண்டிக்கிறவங்க எல்லாருக்குமே ஐயன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மனசார வேண்டிக்கோங்க, நம்ம கார்த்திகேயன் நிச்சயமாக அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாக உங்களுக்கு வந்து அருள் புரிவார். சரிங்களா? சரிங்க, இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் காத்திருந்து இன்பமான செய்தியெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதோடு சேர்த்து இந்த அற்புதமான தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மந்திரம் படிக்கிறது பெருசு இல்லை, அதை எப்படி நம்ம முறையோடு படிக்கிறோமோ அதன்படி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கை மேலே பலன் கிடைக்கும். 100% அந்த பலனும் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? அப்படி என்ன மந்திரம், நம்ம படிக்கக்கூடிய முறை என்ன, அப்படி படித்தா நம்ம முருகன் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மந்திரம் இப்படி படித்தா நல்லது. அதே சமயம் இது ஒரு கோவிலில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிய வந்துச்சுங்க. இது தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ஆரம்பிக்கிறது ஒரு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம உடனே முருகன் கோவில்லாம் எங்கே போகிறது என்னன்னு தெரியல, எல்லா வீட்டில் வேலை சரியாக இருக்குது, இவரும் கூப்பிட்டு போக முடியாது, என்ன பண்ணுறது தெரியல. ஆனால் ரொம்ப அற்புதமான விஷயம். அதுவும் நம்ம இப்போ வந்து விரதம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் படித்தா ரொம்ப கூடுதல் பலன் தருமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கேன். முக்கியமாக சொல்கிறேன், இந்த மந்திரம் படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாடு அப்படின்னா என்னென்னா, அசைவத்தை தவிர்க்கணும். அசைவத்தை முற்றிலும் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அது கூடுதல் பலன், கூடுதல் சந்தோஷம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை ஏதாவது ஒரு நாள் மட்டும் நாங்கள் சாப்பிடுவோங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வந்து ஒரு 21 நாட்கள் பாராயணம் செய்யலாம். அப்படிலாம் முடிஞ்சவரைக்கும் ஒரு 48 நாட்கள் நீங்கள் பாராயணம் செய்து பாருங்கள். இன்னும் நமக்கு வந்து நல்ல அதீத பலன் வந்து கிடைக்கும். இப்போ முற்றிலும் அசைவத்தை விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த விதமான கவலையுமே இல்லை. அவங்க இதை ஆரம்பித்தா போதும், தினமும் இதை கண்டினியூவாக படிச்சுட்டு வந்தாங்கன்னா நல்ல அதீத பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு நாள் மட்டும் சாப்பிட்றோன்னு நினைக்கிறவங்க இது போல விரத முறையை நீங்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் அந்த மாதிரி விரதம் இருந்துட்டு இருக்கனால நம்ம இந்த மந்திரம் ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது. அப்போதான் எதிர்பாராத விதமா நான் திருவான்மியூர் வந்து ஐயாவை பார்க்கறதுக்கு போகிறதுக்குன்னு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மந்திரத்தை நமக்காக கொடுத்ததே பாமன் சுவாமிகள் தான். ஆமாங்க, அதாவது அவர் வந்து 6666 பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப சிறப்பான ஒரு பாடல், முருகன் நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். என்ன பாடல்? பகை கடிதல். கொணர்தி உன் இறைவனையே, கொணர்தி உன் இறைவனையே அப்படின்னு மயிலிடம் நாம் சொல்ல போகிறோம். ஆமாங்க, பகை கடிதலை நாம் பாராயணம் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து நம் கண்முன்னே வந்து மயில் வாகனன் காட்சி கொடுப்பாரு. சரிங்க, இப்போ படிக்கும் முறை என்னன்னு பார்ப்போமா? கண்டிப்பாக அசைவம் தவிர்த்த நாட்கள் தான் இந்த மந்திரம் படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து 21 நாட்களோ இல்லை 48 நாட்களோ விரதம் இருந்து நீங்கள் இந்த மந்திரம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் வந்து எப்போவுமே அசைவம் சாப்பிடவே மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் ஆரம்பிக்கிற நாள்
செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, சஷ்டி இது போன்ற முருகனுக்கு உரிதான ஒரு நாளில் தான் ஆரம்பிக்கணும். அதுவும் முருகன் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தான் ஆரம்பிக்கணும். ஆமாங்க, அதாவது முருகர் மூலவராக இருக்கக்கூடிய கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்கள் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குங்க, அதில் பக்கத்தில் வந்து முருகர் சன்னிதானம் இருக்குங்க அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்லைங்க. அதாவது நீங்கள் ஆரம்பிக்கிறது முருகர் கோவில் ஆரம்பிக்கணும். முருகர் சன்னிதானத்துக்கு முன்பு அமர்ந்து பகை கடித பாராயணம் பண்ணணும். அதுவும் 9 முறை பாராயணம் செய்யணும். ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் 9 முறை கோவிலில் பாராயணம் செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மாலை 3 முறை படிக்கணும். இது முதல் நாள் உங்களுக்கான கண்டிஷன் மட்டும்தான். மற்றபடி தினமும் நீங்கள் 3 முறை நீங்கள் பகை கடித்தல் படித்தாலே போதும். இது விரதம் போல் எடுத்து படிக்கிறவங்க ஒரு நீங்கள் எத்தனை நாள் எடுத்துருக்கீங்களோ அத்தனை நாள் இதை கண்டினியூ இதை அப்படியே பண்ணுங்கள். உங்களால் முடியும்னா காலை 3 முறை, மாலை 3 முறை, 6 முறை படிங்க. நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. முருகனுடைய அருள் இருந்துட்டாலே போதுமே, நமக்கு வேறு எதுவுமே நமக்கு வேண்டாங்க. எதுவுமே எத்தனையோ நான் மந்திரங்கள் பாராயணம் செய்தோம், எனக்கு வந்து முருகன் காட்சி கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறவங்க எல்லாருக்கும் இது ஒரு அருமருந்தாக இருக்கும். இதை வந்து நான் செய்து அந்த 2 நாளில் பலன் பெற்று தான் உங்களுக்கு இந்த பதிவே கொடுக்குறேன். முதல் நாள் படித்த அன்றைக்கே கனவில் வந்து மயில் இறகு வந்து எனக்கு கையில் கிடைச்சா மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு. அதனால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் முருகன் வந்து எப்படியாவது என் கனவில் காட்சி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கையோடு இருக்கேன். அதே நம்பிக்கையோடு நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த முறையிலே நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்கள். முருகன் உங்களுக்கும் காட்சி கொடுப்பார். ஏதாவது ஒரு வகையில் என்ன சொல்கிறது, மயிலிறகே உங்கள் கையில் கிடைக்கலாம். மயிலை திடீர்னு பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். மயில் நம்ம பார்த்தாலே போதும், முருகன் மயில் மீது அமர்ந்திருக்கிறத நம்ம மனக்கண்ணால் பார்க்க முடியும். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மந்திரம் தான் பகை கடிதல். நம்ம அதை படிக்க ஆரம்பிக்கும் போது குருவாக இருக்கக்கூடிய நம்ம பாமனையாவையும் பிள்ளையார் குலதெய்வத்தையும் வணங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எந்த ஒன்றுமே நம்ம சாதாரணமாக எடுத்து படிச்சிடக்கூடாதுல்ல. அதனால் நம்ம முறையாக நம்ம இதை ஆரம்பிக்கும் போது அது நல்ல ஒரு அதீத பலன் வந்து நமக்கு தருங்க. கண்டிப்பாக எல்லோரும் நல்ல முறையில் எடுத்து பாராயணம் செய்து முடிச்சுட்டு முருகன் எப்படி உங்களுக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு, என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எனக்கும் ஃபோன் மெசேஜ் பண்ணி நீங்கள் சொல்லணும், சரியா? இந்த பதிவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு என்னென்னா நாளைக்கே சஷ்டிங்க. அதனால் இந்த பாராயண முறையை நீங்கள் நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க. சிறப்பான ஒரு நாள்ன்றதுனால உங்களுக்கு எல்லாமே கை கூடி வரும். சரி, பார்ப்போங்க யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து முருகன் கனவுல காட்சி கொடுக்க போகிறாரு அப்படின்னு. சரி, மற்றும் ஒரு தகவல் என்ன தெரியுமா? நம்ம கார்த்திகேயனுக்கு விரதம் இருந்து இப்போ 48வது நாள் வந்து நிறைவு நாளாக நமக்கு வருகின்ற 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இதுவே ஒரு சிறப்பான முருகன் அருள் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம எல்லோரும் சேர்ந்து வேல்மாறல் பாராயணம் சிறப்பான முறையில் நம்ம இல்லத்தில் தான் பூஜையானது செய்ய இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு எளிமையான முறையில் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம கார்த்திகேயனை எல்லாரும் வந்து கொண்டாடும் வகையில் 48வது நாள் விரத முறை பூஜை வந்து சிறப்பாக செய்து முடிச்சிருவோம். நீங்கள் கூப்பிட்றீங்கம்மா, ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்களால் வர முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. லைவ் போட்டுடலாமா? சரியா? அன்னைக்கு மட்டும் கரண்ட் கட் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் லைவ் போட்டுறேன். எல்லோரும் கண்டிப்பாக அந்த பூஜை முறையை பாருங்கள். லைவ் போகிற நேரம் ஒரு 10:30 11 மணிக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆனால் குறைஞ்சது மணி 1:30 வரைக்கும் அந்த பூஜை நேரமானது போகும். ஏன்னா கண்டிப்பாக செவ்வாய் ஓரையில் தான் நான் வேல்மாறல் பாராயணமே செய்வேன். அதனால் நீங்கள் பூஜைக்கு வர முடியாதவங்க லைவில் பார்த்துக்கோங்க. வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் இல்லத்துக்கு வாங்க. பூஜையை சிறப்பாக எல்லாரும் செய்திடலாம் அப்படின்றத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். என்னங்க பண்ணுறது, இந்த பதிவு எடுக்கும்போதே நான் வீடியோவில் தான் எடுத்தேன். பட்டு கரண்ட் கட் ஆனதுனால அது சரியாக பதிவாக முடியாமல் பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கார்த்திகேயா, அன்றைக்கி கரண்ட் கட் ஆகாமல் இருக்கணும், நல்லபடியாக நான் லைவ் போடணும், உன்னுடைய அழகை எல்லாரும் பார்க்கணும், உன்னோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் கார்த்திகேயா அப்படின்னு நம்ம எல்லாரும் வந்து அவர்கிட்ட சேர்ந்து வேண்டிப்போம். சரிங்க, இன்றைய பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.